குட் மார்னிங் சார். அந்த சீனியாரிட்டி சேலஞ்ச் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. நம்ம மொபைல்லே கூகுள் க்ரோம் போங்க. கூகுள் க்ரோம் அந்த டேப் வந்தோடனே நம்மளோட எமிஸ் போர்ட்டல் போனோன்னா நம்மளோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். அது கேட்கும்போது நம்மளோட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி, ஸ்டாஃபோட இண்டிவிஜுவல் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகிடும். ரைட் கார்னரில் 3 லைன்ஸ் இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அட்மின், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அட்மினுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் ஃபார்முங்கிற ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் அதுக்கு கீழே 4th ஆப்ஷன் சீனியாரிட்டி சேலஞ்சு, அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் சீனியாரிட்டி சேலஞ்சு தான் கிளிக் பண்ணியிருக்கீங்களான்றது டிஸ்பிளே ஆகும். ஸ்டாஃபுக்கு நேராக சீனியாரிட்டி சேலஞ்சுன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே நம்ம இங்கே வந்து இன்டர் டிஸ்ட்ரிக்ட் பாருங்கள், இன்டர் டிஸ்ட்ரிக்ட் தெரியுதுங்களா, செகண்ட் ஆப்ஷன். அந்த இன்டர் டிஸ்ட்ரிக்டை நான் கிளிக் பண்ணிட்டேன். பேனலில் போயிட்டு ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ், சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் நம்ம இண்டிவிஜுவல் ஐடிங்கிறதுனால நம்மளோட சப்ஜெக்ட் மேக்ஸாக இருந்தால் மேக்ஸு, சயின்ஸாக இருந்தால் என்ன சப்ஜெக்டோ அதுவே டிஸ்பிளே ஆகும். சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்திங்கன்னா நமக்கு கீழே பாருங்கள் ஸ்டேட் ஃபுல்லாக சீனியாரிட்டி வந்துடும். இந்த ஸ்டேட் சீனியாரிட்டியில் ஃபஸ்ட்டு காலம் சீனியாரிட்டி நம்பர் இருக்கும். நம்மளோட சீனியாரிட்டி நம்பர் பார்க்கணுன்னா இந்த செகண்ட் காலம் டீச்சர் ஐடியில் போயிட்டு நம்மளோட ஐடி போடணும். பாருங்கள், நான் போட்டோன்னே என்னோடய பேர் பக்கத்தில் அப்படியே வருது, என்னோடய ஐடி வருது. நான் இதை அப்படியே கொஞ்சமாக நான் செகண்ட் காலமில் இருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் காலமில் பாருங்கள், என்னோடய ஐடி வந்து டீச்சர் ஐடிக்கு நேராக இருக்குது. என்னோடய சீனியாரிட்டி நம்பர் வந்து 693. அதர் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் இன்றைக்கி நடக்குது இல்லையா, அதில் என்னோடய சீனியாரிட்டி நம்பர் வந்து 693 டிஸ்பிளே ஆகும். நம்மளோடது மட்டும் இல்லை, யாரது வேணாலும் டீச்சர் ஐடியில் எம்இஸ் ஐடி போட்டோன்னா சீனியாரிட்டி இப்படியே நம்ம அப்படியே ரைட் சைடு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீனை நகர்த்தணுன்னா நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். தேங்க்யூ சார்.